கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலையும் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம் வணக்கம். தற்போதுதான் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சர் தலைமையில் வந்து திமுக இளைஞர் நிர்வாகி தென்மண்டலம் வடக்கு மண்டல நிர்வாகி சந்திப்புலாம் நடந்து முடிந்து கொண்டிருக்கிற சூழல்ல மேற்கு மண்டல அதாவது கொங்கு மண்டல நிர்வாகி சந்திப்பு வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை வந்து நடந்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு சத்தமே இல்லாம ஒரு சம்பவம் செஞ்ச மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் செஞ்சிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர் மட்டுமல்ல கொங்கு மண்டலமே எங்களுடைய கோட்டை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மக்கள் திரள் இளைஞர் எழுச்சியை வந்து அந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதை? ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திமுக ஆதரவாக தான் இருக்கு, அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படி ஒரு மக்கள் எழுச்சி, மக்கள் ஆதரவு ஒரு கட்சிக்கு நான் பார்த்ததே கிடையாது. ஆளுங்கட்சிக்கு. ஆமா, ஆளுங்கட்சிக்கு மறுபடியும் இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், திமுக தான் வரணும், மறுபடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் வரணும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் வரணும்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் விரும்புறாங்க. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், சிறுபான்மையினர்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், எல்லா செக்ஷனுமே திமுக தான் விரும்புறாங்க. அது ஓப்பனாவே தெரியுது, திமுக வெற்றி பெற போகுது, மாற்றமே கிடையாது. இன்னைக்கு கோவை கொங்கு பகுதி, கொங்கு நாடு அதிமுக கோட்டைன்னு உலகிட்டு இருக்கு உட்காந்து. எடப்பாடி பழனிசாமி தக்குரிக்கு வந்து அறிவே இல்லையா? இதுக்கு மேல எழுச்சியை நீ பாக்கணுமா? உதயநிதி என்ன பார்த்து தக்கூரி அப்படின்னுது, தத்துக்குட்டின்னுது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த எலெக்ஷன் முடிவு வரட்டும், உதயநிதி என்னை வந்து தத்துக்குட்டியா இல்ல சிறுத்தை குட்டியா, சிங்க குட்டியா, புலி குட்டியா நம்ம பாத்துருவோம். நீ பாரு, நீ ரிசல்ட் நான் எழுதி வச்சுக்கோ. அதிமுக கொங்கு நாட்டுல படுதோல்வி அடையுது. எல்லா மாவட்டத்திலையும், கரூர், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை, எல்லா மாவட்டத்திலையுமே அதிமுக ஊத்தி மூட போறாங்க. அதிமுக குழி தோண்டி புதைக்க போறாங்க. இதற்கு காரணம் வந்து திட்டங்களா இல்ல வந்து ஏதாவது அதிருப்தியில இருக்காங்களா மக்கள் வந்து அதிமுக? ராமன் இவ்வளவு தமிழ்ல துரோகம் பண்ணிருக்க, பாஜக அரசு கைக்கூலியா இருக்கு, கொத்தடிமையா இருக்கு, மோடி அமித்ஷா கொத்தடிமையா இருக்கு. இன்னைக்கு வந்து கொங்கு பகுதியில நெசவாளர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான், இண்டஸ்ட்ரீஸ் மில்லு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்கு, ஜிஎஸ்டியால நாசமா போயிட்டான். 30,000-40,000 கோடி டர்ன் ஓவர் தோழர். மோடி ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் 10,000 கோடி கீழே போயிருச்சு. பல பேர் மில்லு ஃபேக்டரியை மூடிட்டு போயிட்டான். மார்வாடி சேட்டு பனியா டாமினேட் பண்ணிட்டு இருக்கான். மார்வாடிகள், சேட்டுகள், பனியா கும்பல், குஜராத்தி கும்பல் வந்து உட்கார்ந்துருக்கான் கொங்கு பகுதியில. அங்க இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்தை அடிச்சு துரத்துறான். ஓட அருந்ததி சமூகத்தை அடிச்சு துரத்துறான். கலவரம் பண்றாங்க உட்காந்துக்கிட்டு. இந்து முன்னணி, பஜ்ரங் தள், இந்துத்துவ அமைப்பு, RSS, பாஜக கோவையை நாசப்படுத்தி வச்சிருக்கான். அந்த கொங்கு மாவட்டம் முழுக்க எல்லா ஜாதி வெறி, மதவெறி கலவரத்தை தூண்டிட்டு இருக்கான் அந்த பகுதிகளில். அந்த மக்களை நிம்மதியை வாழ மாட்டான் கொங்கு மக்களை. இன்னைக்கு அந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம், அருந்ததியர் சமூகம், பறையர் சமூகம், எல்லா சமூகமும் அந்த பகுதியில் இருக்கு. ஆனா பெரும்பான்மை அருந்ததியர், கொங்கு வேளாள கவுண்டர் சமூகம். அப்புறம் பழங்குடியின மக்கள் இருக்காங்க நீலகிரி பகுதியில், SC, ST மக்கள். ஓபிசியில கொங்கு வேளாள கவுண்டர், பல கவுண்டர் வெரைட்டி இருக்காங்க, அதுல கிளைகள் இருக்காங்க. நீங்க நாசமா போயிட்டீங்க. நீங்க அந்த பகுதிகளில் இந்த RSS, பாஜக, அதிமுக கொத்தடிமை எம்எல்ஏக்களால அந்த SP வேலுமணி, தங்கமணி, வீரமணி, எடப்பாடி பழனிசாமி, இவங்கெல்லாம் பெரிய தமிழ்ல துரோகித்தோல. நீ கொங்கு நாட்டு மக்கள் இவன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க சொந்த சமூகமான கொங்கு வேளாள கவுண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களே இவங்களை வீழ்த்த போறாங்க, அடிச்சு ஓட விரட்ட போறாங்க. இவங்க அதிமுக கவுண்டர் கட்சியா மாத்தின, ஆனா கவுண்டர்களே உனக்கு எதிராக தான் இருக்கா. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோயா போல எடப்பாடி பழனிசாமி. இல்ல மனுஷனா நீ எல்லாம்? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? நீ வெக்கமான சூடு சொரணம் எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த மாதிரி. அவர் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க தோழர். முழுக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா, உண்மையிலே நான் சொல்றேன், தமிழ் புலிகள் கட்சியை நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு ஒப்பற்ற போராளி, களப்போராளியா இருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவர் தோழர் நம்ம பாராட்டணும். அருந்ததி சமூக மக்கள் நம்ம பாராட்டணும். ஏன்னா அருமையான ஒரு மாநாடு கரூர் பகுதியில் நடத்தி வெயிட்ட காமிச்சாங்க. அருந்ததியர்கள் நாங்க திமுக ஆதரவா தான் நிக்கிறோம், பாராட்டணும். உண்மையிலே அவரை உண்மையிலே நம்ம பாராட்டணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஜனநாயக போர் நடந்துகிட்டு இருக்கு. சங்கி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும். தந்தை பெரியார் பக்கம் வந்து நிக்கிறாரு பாருங்க, நாகை திருவள்ளுவர் தோழரும் தமிழ் புலிகள் கட்சியும் இந்த அருந்ததி சமூகமும். அதுவே பெரிய ஓட் பேங்க். அந்த சமூகம் பெரிய ஓட் பேங்க் உங்க பகுதியில். அது அப்படியே திமுக போகுது, இப்பதான் நடக்க போகுது. அப்புறம் வந்து நம்ம திராவிட தமிழர் கட்சி நடத்தின மாநாடு, கோவையில் நடத்தின மாநாடு எல்லாமே நான் பார்த்தேன். அப்புறம் ராஜ் கவுண்டரா இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க அந்த பகுதியில், நல்ல தலைவர்கள் இருக்கிறாங்க. ஜனநாயக சக்திகள், மதசார்பற்ற சக்திகளா, ஜாதி இருந்து எல்லாத்தையும் மறந்து ஒரே மேடையில எல்லாம் ஒன்றா நிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஈஸ்வரனா இருக்கட்டும், கொங்கு தேசிய மக்கள் கட்சியா, தென் மாவட்டங்கள் அது சாத்தியம் இல்ல. அதுதான் நான் சொல்றேன், கொங்கு பகுதியில சாத்தியம் இருக்கு, தென் மாவட்டத்தில் சாத்தியம் இல்ல. அதை சாதிச்சு காமிச்சிருக்காங்க. யாரு? நாகை திருவள்ளுவர் தோழரா இருக்கட்டும், அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இது நம்ம ஈஸ்வரனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம திராவிட தமிழர் கட்சி தலைவர் யார் வெண்மணி அவர்கள் எல்லாம் வந்து பெரிய புரட்சி தோழர்கள் இவங்க பண்ணிருக்கிறது எல்லாம் ஒரே மேடையில பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு தன்னுடைய ஜாதி அடையாளங்கள்லாம் மறந்து தமிழ் என்ற உணர்வோட நிக்கிறாங்க பாருங்க. அதான்டா திமுக, அதான்டா திராவிடம், அதான்டா தந்தை பெரியார், அதான்டா தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியல். உண்மையிலே வாழ்த்துக்கள் திருவள்ளுவர் தோழருக்கு, வெண்மணி தோழருக்கு, ஈஸ்வரன் அவர்களுக்கு,
செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. இந்த தேர்தல்ல செந்தில் பாலாஜி எப்படி அங்க தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வந்து முழுவதுமாக வந்து திமுக தான் கொங்கு மண்டலம் முழுவதும் கைப்பற்றினாங்க. இதை எப்படி பார்க்கலாம் இந்த தேர்தல்? செந்தில் பாலாஜி அவர்கள் மாதிரி களப்பணி, வியூகங்கள், உழைப்பு வேலை வந்து பண்ண முடியாது. கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் இந்தியா கூட்டணி, திமுகவுடைய மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றியை கொங்கு பகுதியில் பெறும். எல்லா சீட்டுமே திமுக தான். நீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வாட்டி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாரு முதலமைச்சர். பெரிய பரிசு கொடுக்க போறாரு முதலமைச்சர். கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியுமே செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றி பெறுவார். திமுக வெற்றி பெறும். அது எந்த மாற்றுக்கு வந்து கிடையாது. மீண்டும் திமுக ஆட்சி தான். ஓகே. திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். அது எவனாலையுமே தடுக்க முடியாது. ஓகே. இதுல முக்கியமா பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து 2019 தேர்தலில் வந்து பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து லீஸ் கூட்டிருந்தாங்க, அடுத்து குத்தகை கூட்டாங்க, மொத்தமாக கட்சியவே அவங்ககிட்ட அடமானம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கத்துக்குட்டியெல்லாம் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. எப்படி இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? கத்துக்குட்டினா யாரை சொல்றாரு? உதயநிதினு சொல்றாரு. அதான் நீதான் கத்துக்குட்டி. நீ தவளப்பாடி, தவழ்ந்து போன தவளக்குட்டி. நீ உதயநிதி அண்ணனை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல அவர் சுயமரியாதைக்காரர், திராவிடத்தின் போர்வால், திராவிடத்தின் எதிர்காலம், திராவிடத்தின் நம்பிக்கையா இருக்கிறார், இளைஞர்கள் நம்பிக்கையா இருக்கிறாரு, படிச்சவன், அறிவுள்ளவன், இளைஞன், தமிழனுக்கு ஒரு அடையாளமா இன்னைக்கு ஒரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு தலைவரா இருக்கிறார். நீ யார் முதல்ல? நீ யார் முதல்ல? உனக்கு என்ன தகுதி இருக்கு பேசுது? நீ ஒரு பாஜக, RSS, குஜராத்தி, மோடி, அமித்ஷாவோட பார்ப்பன கொத்தடிமணி, குருமூர்த்தியோட கொத்தடிமணி. உனக்கு பேச தகுதியே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, உதயநிதி அண்ணே சிறுத்தைக்குட்டி, புலிக்குட்டி, சிங்கக்குட்டி. நீ வெத்து வேட்டு, நீ தான் தத்துக்குட்டி. படுதோல்வி அடைஞ்ச எடப்பாடி தொகுதியிலேயே, சிலுவம்பாளையம் அந்த பகுதியிலேயே எடப்பாடி சேலத்திலே மண்ணை கவ்வி பெரிய அசிங்கப்பட்டு அடிச்சு ஓட ஓட விரட்டுறாங்க. மட்டும் நீங்க பாருங்க, தேர்தல் முடிவு வரும்போது யாரு சிறுத்தை, யாரு சிங்கம், யாரு புலி, உதயநிதி என்னன்றது உனக்கு தெரியும். அது நீ பார்க்க தான் போற. ஓகே. அந்த மாதிரி இப்ப நீங்க கருத்துக்கள் சொன்னாலும் திட்டங்களை வச்சுதானே மக்கள் வாக்களிப்பாங்க. இப்ப முதலமைச்சர் அவங்களுடைய திட்டம் மக்களுக்கு சென்றிருக்காங்க. எல்லா திட்டமே மக்களுக்கு போயிருக்கு. உரிமை தொகையா இருக்கட்டும், இலவச பேருந்தா இருக்கட்டும், இன்னும் எவ்வளவோ புதுமை பெண் திட்டம், எவ்வளவோ திட்டங்கள், கல்வி சார்ந்து, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு. அதுவும் கொங்கு பகுதியில் அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கிறாங்க, தொழிற்சாலைகள் உருவாக்கி இருக்கிறாங்க, அவ்வளவு மேனுஃபேக்சரிங் ஹப் உருவாயிருக்கு, தொழிற்பேட்டைகள் உருவாக்கி இருக்கிறாங்க, மால்ஸ். நீங்க அந்த கொங்கு பகுதியோட வளர்ச்சியை பாருங்க, கோயம்புத்தூர் வளர்ச்சி நீங்க பாருங்க. நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன், அதனால நான் சொல்றேன். அவ்வளவு தொழிற்சாலைகள், அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவ்வளவு பாலங்களை கட்டியிருக்கிறாங்க. பயங்கரமான வளர்ச்சி தோழர் கோயம்புத்தூர். நீ கோயம்புத்தூர் தென்னிந்தியாலே பெரிய ஒரு வளர்ச்சியான நகரமா இருக்கு, தமிழ்நாட்டின் பெருமையா இருக்கு, மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்ற மாதிரி இருக்கு நீங்க. அதனால நீங்க மும்பையை சொல்றாங்க, கோயம்புத்தூர் பாருங்கடா முதல்ல, எங்க திராவிட மாடல் எப்படி உருவாக்கி இருக்கு கோயம்புத்தூர். தோழர் உண்மையிலே தோழர் மிகப்பெரிய சக்சஸ். பாத்தீங்கன்னா திமுக கொங்கு பகுதியில் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது பெரிய சக்சஸ். மக்கள்கிட்ட நல்ல ரீச், நல்ல வரவேற்பு. மக்கள் அதனாலேயே திமுக தான் விரும்புறான். பெரும்பான்மை மக்கள் திமுகவை தான் விரும்புறான், திமுக தான் ஆதரிக்கிறான் கொங்கு பகுதியில. நீங்க கோயம்புத்தூர் மட்டும் சொல்லாதீங்க, ஈரோடு போங்க, திருப்பூர் போங்க, கரூர், சேலத்துக்கு போங்க. நீ அதிமுக என்ன வளர்ச்சி உருவாக்குனாங்க? பாலம் கட்டினா நீ பெரிய வளர்ச்சியாது? உன் ஜாதிக்காரனுக்கு ஏதாவது இடம் வாங்கி கொடுத்து மண்டபம் கட்டிவிட்டா வளர்ச்சியாது? உன் சம்பந்திக்கு பலாயிரம் கோடி கான்ட்ராக்ட் கொடுத்தி எடப்பாடி பழனிசாமி, அது வளர்ச்சியா? இல்ல உன் மகன் பல கோடி திருடி இருக்கானே மிதுன் பழனிசாமி, அவன் பொறுக்கி, அது வளர்ச்சியா? நான் கேட்கிறேன். உன் குடும்பம் தான் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சியில தான் ஒட்டுமொத்த கொங்கு பகுதியுமே வளர்ந்துருக்கு. விவசாயிகளுக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க கொங்கு பகுதி விவசாயிக்கு? அத்திக்கடவு அவிநாசி திட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், குளங்கள், குட்டைகள், கம்மாக்கள், நீர் வசதிகள் பண்ணி கொடுத்தது யாரு? விவசாயிகள் செழித்து இருக்கிறான் இன்னைக்கு கொங்கு பகுதியில. அவ்வளவு நல்ல விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு கொங்கு பகுதியில இருந்து அதிகமான வரி கட்டுறான் தமிழ்நாடு அரசுக்கும் இந்தியாவுக்கும். அது யாரோட திட்டங்கள் மூலியமா வருது? அந்த தொழில் வளர்ச்சி எப்படி வருது? திமுக திட்டங்கள் மூலியமா, திமுகவின் சட்டங்கள் மூலியமா. அதை மறுக்க முடியுமா நீங்க? இந்தியாவே வாழ வைக்குது கோயம்புத்தூர். திருப்பூர்ல இருந்தா பல உலக நாடுகளுக்கு பனியன் போயிட்டு இருக்கு, ஆடைகள் போயிட்டு இருக்கு, புத்தாடைகள் போயிட்டு இருக்கு, பின்னலாடைகள் போயிட்டு இருக்கு, நெசவு போயிட்டு இருக்கு, நூல்கள் போயிட்டு இருக்கு, காட்டன் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் திராவிட மாடலும் திமுக. இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குதுன்றது மட்டும் இல்ல, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா இருக்கும் போது அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. 50-60 ஆண்டுகள் அவ்வளவு வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க கோயம்புத்தூர். அது காரணம் அதிமுக நான் சொல்ல மாட்டேன், திமுக தான், திராவிட மாடல் தான். இன்னைக்கு அதை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மேற்கு மண்டலத்தில் மாநாடு போட்டிருக்காரு, வெயிட்ட காமிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க தோழர், கட்சியோட நிர்வாகிகளே 1,00,000 பேர் கூறுறான். மெம்பர் கூறுறது வேற, உறுப்பினர்கள்.
நிர்வாகிகளே லட்சக்கணக்கில் 5 லட்சம் 10 லட்சம் பேர் கூடுறான் ஒரு மாநாட்டுல, ஒரு நிகழ்ச்சி 2.5 லட்சம் பேர் கூடுறான்னு பாத்துக்கோங்க நீங்க. 2.5 லட்சத்து 10 லட்சம். ஓகே. இதுதான் திமுக, இதுதான் திராவிட மாடல், இதுதான் தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தியலின் வெற்றி. ஆனால் நீங்க தமிழ்நாடுல எந்த மூலமுடுக்கில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் அது காரணம் தந்தை பெரியார், திராவிட கருத்தியல், திராவிட மாடல். ஓகே. அங்க கொங்கு மண்டலத்துல இருபெரும் ஆளுமைகள் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை போன்ற வானதி சீனிவாசன் போன்ற ஆளுமைகள்லாம். இதற்கு மத்தியில 2026 தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நீங்க தப்பு அவங்க ஆளுமேன்ட்டீங்க. அவங்க ஒரு அட்ரஸ் இல்லாத அனாத பயலுங்க. அவங்க அரசியல் அவங்க ஆளுமைன்னு தயவுசெய்து வார்த்தை, பெரிய வார்த்தையை பயன்படுத்தாங்க. அவங்க ஒரு ஆளே கிடையாது. இப்ப வானதிலாம் படுதோல்வி. இப்ப எவெல்லாம் அந்த பாஜக எம்எல்ஏ ஜெயிச்சானோ, மொடக்குறிச்சி சிஆர் சரஸ்வதி, நாகர்கோவில் எம்ஆர் காந்தி, திருநெல்வேலி நயனா நாகேந்திரன், கோயம்புத்தூர் தெற்கு வானதி, ஊத்தி மூட போகுது. இந்த தேர்தலில் ஊத்தி மூட போறாங்க. ஓகே. ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. அதிமுக, பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த கும்பல் சங்கி கும்பல், அதிமுக கொத்தடிமை கும்பல் கொங்கு பகுதியில ஒரு தொகுதி ஜெயிக்க மாட்டாங்க. அண்ணாமலைக்கு வானதிக்கும் தயவு செய்து சீட்டு கொடுத்துறாதீங்க. வேஸ்ட். நீங்க சீட்டை கொடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தோக்க தான் போறாங்க. தயவு செய்து அண்ணாமலைலாம் ஊரை விட்டு ஓடி போயிரு. கொங்கு பகுதியை விட்டு. இந்த கொங்கு நாட்டு, நான் கொங்கு நாடு, நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன், நான் உயர்ந்தவன் அப்படிலாம் பேசாத. ஓடிடு ஊரை விட்டு. நீ பலாயிரம் கோடி கொள்ளையடிச்சிட்ட மாநில தலைவர் பதவியில இருந்து. கொங்கு பகுதி விட்டு ஓடிடு, தமிழ்நாட்டை விட்டு ஓடிடு, மெட்ராஸ் விட்டு நீ ஓடி போயிரு, சென்னை விட்டு ஓடி போயிரு. தயவுசெய்து இருக்காது தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த வானதி, இந்த அண்ணாமலை எல்லாம் தமிழ்ல துரோகிகள் தொடர்வீங்களா? இதனால கொங்கு பகுதியில ஒரு தொகுதி கூட பாஜகவும் அதிமுகவும் ஜெயிக்காது, 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 ஜெயிக்காது. இதான் உண்மை. அதை நீங்க ரிசல்ட்ல பாப்பீங்க. ஓகே. பல்வேறு கருத்து மிக்க நன்றி.